முதலாவது வினா பார்த்தோம்னா முதன்மை சக்தி சொற்றல் N திசைகள் சக்தி சொற்றல் N ஆகியவற்றை கருதும் போது N plus L lesser than 4 இல்லைன்னா equal to 4 தொடர்பை திருப்தியாகக்கூடிய உச்ச இலத்திரன்கள் எண்ணிக்கை யாது என்று கேட்டிருக்கு. அப்ப N L எண்ணுகளிலான தொடர்பு முதல்ல உங்களுக்கு தெரியும். அதாவது இப்படி ஒரு தொடர்பை வந்து பூர்த்தியாகக்கூடிய இலத்திரன்கள் பத்தி தான் கேட்டிருக்கு. அப்ப முதலாவது உங்களுக்கு N L எண்ணுகளில் என்ன தொடர்பு முதல் தெரிஞ்சிருக்கும். N வந்து பெருசா இருக்கணும் என்ன வரும். L வந்து பெருசாவும் இருக்கலாம் ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஆனா அந்த N வந்து என்னைக்கு ஈக்குவலா இருக்க இயலாது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து எந்த தொடர்பு இது வந்து சரியா பூர்த்தியாகும் எந்த இலத்திரன்கள் பூர்த்தியாகும் கேட்கும் போது இப்ப வந்து ரெண்டையும் கூட்டும் போது 4 வரணும் அப்படின்னா ஒண்ணு 4 சைவரமா இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது 4s வந்து வரும். 3 1 இருக்கலாம். இது ரெண்டையும் கூட்டும் போது 4 வரும். அப்படின்னா 3p இருக்கும். ஆனா 2 என்ற அந்த ஒரு தொடர்பு வந்து நீங்க எடுக்க இயலாது. இல்லைன்னா இன்னும் எல்லாம் ஈக்குவலா இருக்க இயலாது. அப்ப நீங்க இதை கேன்சல் பண்ணிட்டு இந்த 2 இலத்திரன்கள் எத்தனை இலத்திரன்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதை தொழிலுக்கு செய்யப்படுது. 4s2 3p6 அப்படின்னா மொத்தம் 8 இலத்திரன்கள் வந்து இந்த தொடர்பை வந்து பூர்த்தியாகும் என்றது தான் அந்த தொழில். அப்ப எத்தனை இலத்திரன்கள் வந்து திருப்தியாகும் என்று கேட்டா 8 இலத்திரன்கள் என்று வந்து முதலாவது ஆன்சர் கொடுக்கணும். அடுத்தது இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா வேகம் v உடன் செல்லும் ஒரு நியூட்ரனின் டி புரோக்கி அலைநீளம் லாம்டா இயக்கப்பாட்டு சக்தி E என்பது அலைநீளம் 4 லாம்டாவாக அதிகரிக்கும் போது இந்த நியூட்ரனின் புதிய இயக்கப்பாட்டு சக்தி எப்படி இருக்கும் என்பதுதான் கேள்வி. அப்ப இப்ப இரண்டாவது படி செய்யறதுக்கு இப்ப இந்த தந்த டேட்டாக்களை வச்சுக்கொண்டு உங்களுக்கு என்ன தொடர்பு தெரியும். இப்ப E சமன் half mv² என்றது தெரியும். அப்ப E is proportional to v². இது ஒரு தொடர்பு. அதே நேரம் இப்ப லாம்டாவோடையும் இணைச்சுதான் இந்த கேள்வி கேட்டிருக்கு. அப்ப லாம்டான்னு பாத்தீங்கன்னா லாம்டா is equal to h × mv. இது வந்து டி புரோக்கரியினுடைய சமன்பாடு. அப்ப இப்ப உங்களுக்கு அந்த லாம்டாவோட தான் v ரிலேட் பண்ணிடணும். E ஓட v ரிலேட் பண்றதுக்கு ஈக்குவேஷன் தெரியும். லாம்டாவோட v ரிலேட் பண்றதுக்கு ஈக்குவேஷன் தெரியும். அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் வெச்சுக்கொண்டு தான் நீங்க வந்து இந்த கேள்வியை வந்து அணுகலாம். அப்ப இது உங்களோட இரண்டாவது தொடர்பு. முதலாவது ஒரு விஷயம் சொல்லிருக்கு E is proportional to v². lambda is proportional to 1/v. இப்ப இந்த ரெண்டையும் வெச்சுக்கொண்டு இது ஒரு சந்தர்ப்பத்தில் அடுத்த சந்தர்ப்பத்தில் அவ சொல்லிருக்கணும் lambda வந்து 4 lambdaவா அதிகரிக்கப்பட்டிருக்கும். அப்படி இல்ல 4 lambdaவா மாறும்போது அப்ப v வேற ஒரு v-ஆ தான் இருக்கும். இப்ப அதே வேகம் இருக்காது. அப்ப அந்த v' நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த v' எவ்வளவா இருக்கும். v' வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னால நீங்க v' கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு தொடர்புகளையும் வந்து நீங்க டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா v' is equal to v/4 என்று வரும். இத ரெண்டையும் நீங்க வந்து டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி ஒரு தொடர்பு வருது. அப்ப இப்ப இந்த v''க்கு வேற ஒரு இயக்கப்பாடு சக்தி தான் இருக்கு. அந்த E என்ற இயக்கப்பாடு சக்தி வந்து இப்ப இருக்காது. அந்த E எவ்வளவுதான் இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கு. அப்ப E is proportional to v² தானே. அப்ப நீங்க அதை எழுதும்போது E is proportional to v². அப்ப இப்ப இருக்கிற இயக்கப்பாடு சக்தி வேற ஒரு வேல்யூவா இருக்கும். அப்ப அதனால E1 என்று போடுறேன். அப்ப இந்த v²க்கு பதிலா v'² வந்திருக்கணும். அப்ப நான் இந்த பிரதியீடு v/4 ஸ்கொயரா இருக்கும். அப்ப E1 எவ்வளவா இருக்கும். இப்படி நீங்க இந்த ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும். E/E1 is equal to v²/v²/16 அந்த மாதிரி இருக்கும். இது வந்து வெட்டுப்படும். E1 is equal to E/16 என்று வரும். சோ அதுதான் உங்களோட அஞ்சாவது ஆன்சர் E/16. இப்ப வந்து இயக்கப்பாடு சக்தி முதல் இருந்ததை விட குறைஞ்சிருக்கும். லாம்டா அதிகரிக்கும் போது இயக்கப்பாட்டு சக்தி வந்து குறையுது. அது ரெண்டு வேகமும் குறையுது. அதுல இந்த ரெண்டு தொடர்புகள் இருந்து நீங்க அது அந்த ஒரு நாலேஜையும் எடுத்துக்கொள்ளணும். மூன்றாவது வினாவை பார்க்கும்போது இரண்டாம் ஆவர்த்தன மூலக அணுக்களின் ஒத்த நிபந்தனைகளின் கீழான இலத்திரன் நாட்டம் அதிகரிக்கும் சரியான வரிசை எதுன்னு கேட்டோம். இப்படி கம்பேரிசன் ரிலேட்டடான கேள்விகள் வந்து வரும்போது எலிமினேஷன் மெத்தட்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தரப்பட்ட மூலகங்களுக்குள்ள
லிதியத்துக்கு தான் கூட அப்படின்னு சொல்லும்போது இது எந்த ஆன்சர் கிடைக்கிறது? அது நானாவது ஆன்சர் கூட சாய்ஸ்ல இருந்து இல்லாம போயிடும். ஏன்னா லிதியத்துக்கு தான் உண்மையாவது இடத்துல நாணம் வந்து கூடவே. சரி, ஃபர்ஸ்ட் ஆன்சர் இல்ல, ஃபோர்த் ஆன்சர் இல்ல, உங்க சாய்ஸ்க்குள்ள இருக்கா. இனி மிச்ச ஆன்சருக்குள்ள நீங்க ஒப்பிட்டு போகும்போது நைட்ரஜனா பெரிலியமா என்ற ஒரு क्वेश्चन வந்து வரும்போது உங்களுக்கு நைட்ரஜனுக்கு தான் கூட என்றது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நைட்ரஜனுக்கு தான் கூட வேண்டா இதுல இருக்கிற என்ன ஆன்சர் சரியா இருக்கும்? ஃபோர்த் ஆன்சர் ஏற்கனவே நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க. அப்ப வந்து செகண்ட் ஆன்சர் தான் வந்து உங்களுக்கு இந்த கேள்விக்கான ஆன்சரா இருக்கும். அந்த அந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லிதியமுக்கு கூட போறத அந்த விஷயங்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேள்வியில மேக்ஸிமம் எலிமினேஷன் மெத்தட்ல போனீங்கன்னா டக்குனு உங்களுக்கு சரியான ஆன்சர் நீங்க வந்து சூஸ் பண்ண முடியாது. ஓகே, இனி நாலாவது கேள்வி போவோம். அடுத்த கேள்விக்கு நைட்ரஜன் மூலக்கூறு தொடர்பாக பின்வருவனவற்றில் உண்மையானது அன்று பிழையானதுதான் கேட்டிருக்கு. அதை நோட் பண்ண முடியுங்க கட்டாயம். முதலாவது கூற்று என்ன சொல்லிருக்கீங்கன்னா நைட்ரஜன் மூலக்கூறு ஒரு சிக்மா பிணைப்பு மற்றும் 2 பை பிணைப்புகள் உடையது அப்படின்னு. இப்ப நைட்ரஜன் எல்லாமே எரிஞ்சு கொண்டா நீங்க பாத்தீங்கன்னா நைட்ரஜனுக்கும் மற்ற நைட்ரஜனுக்கும் இடையில வந்து 3 பாண்ட் வந்து இருக்கும். அதுல ஒரு சிக்மா பாண்ட் மற்ற ரெண்டுமே வந்து பை பாண்ட் தான். அப்ப அதுல அப்படிதான் சொல்லிருக்கேன், ஒரு சிக்மாவும் 2 பை பாண்டும் இருக்கிறது சரி. இரண்டாவது வரை சொல்லிருக்கு இரண்டாம் ஆவர்த்தன ஏகக்கரு ஈரணு மூலக்கூறுகளுக்கு இடையே அப்படின்னா என்ன? ஒரே மூலக்கூறு நைட்ரஜன் மாதிரி அடுத்த வந்து O2 ஆக்சிஜன் அந்த மாதிரி ஈரணு மூலக்கூறுகள் ஏகக்கரு ஈரணு மூலக்கூறுகளுக்கு குறைந்தபட்ச பிணைப்பு கூட்டப்பிரிவு வெப்ப உறை உடையது. நைட்ரஜன் அப்படி கூட்டப்பிரிவு இருந்து குறைவுன்னு சொல்லிக்கலாம். இப்ப நீங்க வந்து பிணைப்பு சக்தியை பத்தி கரைக்கிற ஒரு இடத்துல பிணைப்பு நீளத்தை நீங்க ஒப்பிட்டு அதற்கு ஒப்போசிட்டா தான் பிணைப்பு சக்தி இருக்கும் என்பதை நீங்க யோசிக்கிறீங்க. பிணைப்பு நீளம் வந்து இரண்டாம் ஆவர்த்தனத்துல இருந்தாலும் சொல்லியிருக்கு. அப்ப O2 F2 வந்து நீங்க கன்சிடர் பண்ணும்போது O2 அப்படி இருக்கும், ஆக்சிஜனோட அடுத்த ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்ட் இருக்கும். ஃப்ளோரினுக்கும் மெத்தஃப்ளோரினுக்கும் இடையில வந்து சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும். அப்ப பிணைப்பு நீளம் வந்து யாருக்கு கூடவா இருக்கும்? ஃப்ளோரினுக்கு தான் கூட, அடுத்தது ஆக்சிஜன், அடுத்தது நைட்ரஜன். அப்படி இருக்கும்போது பிணைப்பு சக்தி வந்து பிணைப்பு நீளத்தின் வந்து கம்பேரிசன்ல ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப இதற்கு தான் பிணைப்பு நீளம் குறைவு. அப்ப பிணைப்பு சக்தி ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறபடியா வந்து சரியான ஸ்ட்ராங்கான ஒரு மூலக்கூறு இருக்கும். அப்ப நைட்ரஜன் வந்து தான் பிணைப்பு சக்தி கூடின ஒரு மூலக்கூறு இரண்டாம் ஆவர்த்தனத்துக்குள்ள ஒப்பிடும் போது. ஓகேவா? அப்ப அது அந்த ஸ்டேட்மெண்ட் பிழையா தான் சொல்லியிருக்கேன், அதை நீங்க நோட் பண்ணுங்க. மூன்றாவது சொல்லியிருக்கு பூமியில அதிக அளவில் காணப்படுற வாயு நைட்ரஜன். அது உங்களுக்கே தெரியும், 70% வந்து நைட்ரஜன் தான் இருக்கு. நைட்ரஜன் தான் இருக்கிற வாயுக்களிலேயே அதிக அளவில் காணப்படுற மூலக்கூறு. நாலாவது கூற்று நைட்ரஜன் பொதுவாக தாக்கம் புரியாத போதிலும் உயர் வெப்பநிலைகள் வந்து சில உலோகங்களுடன் தாக்கி அயன் நைட்ரைட்டை வந்து உருவாக்கும். இப்ப அது இரண்டாவது கூற்றுல வந்து அந்த நைட்ரஜன் பிணைப்பு கூட்டப்பிரிவு பத்தி சொல்லிட்டு உயர்வா இருக்கு என்றது வந்து தான் அந்த உண்மை சரியான சொல்லி அந்த வெளிப்படையாக இருக்கு. அப்போ உண்மையாவே நைட்ரஜனுக்கு கூட்டப்பிரிவு வந்து சரியான கூடவா இருக்கு. அப்படி கூட இருக்கிற ஒரு மூலக்கூறோட சாதாரண நிபந்தனைகளின் கீழ் வந்து மூலக்கூறுகள் சேர்ந்து ரியாக்ட் பண்ணாங்க. ஆனா உயர் வெப்பநிலை அந்த மாதிரி ஸ்பெஷலான கண்டிஷன்ஸ் என்ன நடக்குதுன்னா அந்த தாக்கங்கள் நடைபெறக்கூடியதா இருக்கு. இப்ப அலுமினியம் வந்து நைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அலுமினியம் நைட்ரைட் வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்படி வந்து அப்ப அலுமினியம் நைட்ரைட்ன்றது உருவாகுது தானே, அப்படி ஒரு மூலக்கூறு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா வந்து இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான கண்டிஷன்ஸ்ல வந்து Na2O3 இருக்கும், ஆக்சைட்ஸும் இருக்கு. ஆனா வந்து அதெல்லாம் சாதாரண நிபந்தனைகள்ல கீழ உண்மையா ஃபார்ம் ஆகாது. அலுமினியமோட வந்து ஃபார்ம் ஆகாது. ஆனா நைட்ரஜன் வந்து இப்படி அலுமினியமோட ஃபார்ம் பண்ற சிச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கு. அப்ப நீங்க வந்து என்ன கன்சிடர் பண்ணணும்னா வந்து உயர் வெப்பநிலைகள்ல சொல்லிட்டு சொன்னபடியா
அப்ப எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சரி, இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் பிழை. ஐந்தாவது வினாவுக்கு போனோம்னா, நியம எந்திரப்பி தொடர்பான பின்வருவற்றில் தவறானது எது? தவறானதுதான் சொல்லிட்டு, எந்திரப்பி என்றது உங்களுக்கு தெரியுது, ஒரு தொகுதியில் இருக்கிற மூலக்கூறுகளின் எழுமாற்று தன்மையினுடைய ஒரு அளவுகட்டம் வந்து நாங்க என்ன சொல்லுவோம்? எந்திரப்பி அப்படின்னு சொல்லுவோம். சாய் சதுர கந்தகத்தை விட சொல்லிருக்கணும் ஒரு சரிவு கந்தகம் வந்து உயர்வாக இருக்குமா அப்படின்னு சொல்லிருக்கணும். அது என்னன்னு சொல்லணும்னா, இப்ப ஸ்ட்ரக்சர் தான் அதுல பார்க்கணும். மூலக்கூறுகள் வந்து நல்லா மூவ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குதுன்னா அதுக்கு எந்திரப்பி வந்து உண்மையா கூடவே இருக்கும். அதுல ஒரு சரிவு கந்தகத்தினுடைய ஸ்ட்ரக்சர் காரணமாக உண்மையாவே ஒரு சரிவு கந்தகத்துக்கு தான் சாய் சதுர கந்தகத்தை விட நியம எந்திரப்பி வந்து உயர்வாக இருக்கும். அப்ப முதலாவது கூற்று வந்து சரி. O2 O3 ரெண்டுமே கேஸ், அதனால வந்து நாங்க அந்த ரீதியில ஒப்படையிடாது. O2 கேஸா O3 கேஸா பார்க்கும்போது அணுக்கள் அதிகரிக்கும் போது எந்திரப்பி வந்து உண்மையாக அதிகரிக்கும். அது வந்து ஒரு தியரியா சொல்ல முடியாது, ஆனாலும் அதோட அளவுகளை நீங்க பார்க்கும்போது அப்படியே கண்டுபிடிக்கலாம். அதுவும் சரி. H2 வந்து சொலிடா கேஸா அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே சொலிடுக்கு வந்து ஒரு மூலக்கூறு இயங்குற ஆற்றல் வந்து கட்டுப்படுத்தப்பட்டதா தான் இருக்கு. ஆனா கேஸஸ் வந்து ரொம்ப சரியான ஃப்ரீயா மூவ் பண்ணும். வெடுமான தன்மை வந்து உயர்வா இருக்கிறதால அந்த மூன்றாவது கூற்று கேஸஸுக்கு தான் கேஸ். H2 வந்து கேஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது நியம எந்திரப்பி கூடன்றதும் சரி. நாலாவது சொல்லிட்டு குளோரின் கேஸை விட ஹைட்ரோ கேஸுக்கு வந்து நியம எந்திரப்பி கூட வாங்குது. ஹைட்ரோ கேஸ் வந்து இப்ப நீங்க அதனுடைய அந்த அணு ஆணை வந்து நீங்க கருதினா கூட அது ஒரு பெரிய மூலக்கூறு. ஹைட்ரோ கேஸ்ன்றது ஒரு பெரிய மூலக்கூறு. ஆக்சுவலி ஹைட்ரோ வந்து சுயாதீனமா வந்து சொல்லிட்டு இருக்கும். இதுல வந்து கேஸ் ஸ்டேட்ல ஓப்பனிங் தான் சொல்லிருக்கணும். அப்ப ஹைட்ரோ கேஸுக்கு வந்து பார்க்கும்போது அதோட அணு ஆணைகள் அந்த மூலக்கூறை வந்து சரியான பெரிய ஒரு மூலக்கூறு. அப்ப அதுக்கு வந்து இயங்குற ஆற்றல் வந்து கூடவா இருக்கும். குளோரின் கேஸை விட கூடவா இருக்கும். ஹைட்ரோ கேஸுக்கு கூட நான் சொல்லிடுறேன். ஹைட்ரோ கேஸ் குளோரினோட ஒப்பிடும் போது கூடவா இருக்கும். அடுத்து சொல்லியிருக்கீங்கன்னா காரியத்துக்கு குறைவு வைரத்தை விட அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காரியம் இருக்கு. அவைக்கிடையே வந்து ரெண்டு டைமண்ட் லேயர்ல வந்து இருக்கும்போது அதுக்கிடையே ஒரு சரியான நலிவான ஒரு பிணைப்பு மூலக்கூறுகள் தான் வந்து இருக்கு. ஆனா அது வைரம் என்ன வந்து அது வந்து முப்பரிமாணமா இருக்கும். ஒரு கார்பனோட 4 கார்பன்கள் வந்து இணைஞ்சிருக்கு. ஒரு கார்பனோட அப்படி 4 கார்பன்கள் அப்படி இணைஞ்சு அப்படியே ஒரு பெரிய மூலக்கூறா வந்து இருக்கு. அப்ப நியம எந்திரப்பி வந்து நாங்க எடுமாற்று தன்மையின் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது காரியத்துக்கு கூடவே இருக்கும். ஆனா அஞ்சாவது கூற்றுல வந்து பிழையா சொல்லியிருக்கிறோம்ன்றதுனால நாங்க அஞ்சாவது ஆன்சருக்கு தான் செலக்ட் பண்ணுவோம். அதுதான் தவறானது என்று சொல்லுவோம். ஆறாவது கேள்விக்குள்ள போனோம்னா, கார்பன் டை ஆக்சைடு கேஸ் H2O லிக்யூட் என்பவற்றின் நியம தோன்றல் வெப்ப உணரை மாற்றங்கள் தரப்பட்டிருக்கு. அதுல வேல்யூஸ் தரப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு 4.2 கிராம் C2H6 கேஸ் தகனத்தின் போது வெளியேறிய வெப்பம் 2 டெசிமீட்டர் கனம் நீரின் வெப்பநிலையை 25 பாகை C ஆல் உயர்த்தக்கூடியது. C2H6 கேஸின் நியம தோன்றல் வெப்ப உணரை மாற்றத்தை கிலோஜூல் மோல் -1 இல் கணிக்கிறது. உங்களுக்கு டேட்டாவா நீரினுடைய அடர்த்தி மற்றும் இந்த தன்வெப்ப கொள்ளளவும் தரப்பட்டது. ஆறாவது கேள்வி நாங்கள் எடுக்கும் போது இப்போ உங்களுக்கு C2H6 வந்து 4.2 கிராம் தான் சொல்லியிருக்கு. முதலாவது நீங்க வந்து மூலக்கூறு ஒருக்கா பண்ணுவாங்க. 4.2 கிராம் இருக்காது அப்படின்னு அது வந்து அந்த வேல்யூ வச்சு தான் அதை செஞ்சிருக்கேன். அதுக்கான தவண வெப்பங்கள் அந்த வெப்போடுகள் தான் பெறும். ஆனா உண்மையா அதை விட மோல் முதல்ல கண்டுபிடிச்சுதான் இந்த கேள்வி நீங்க செய்ய வேண்டியது. மோல் ஆஃப் C2H6 வந்து நீங்க கண்டுபிடிக்கும் போது 4.2 கிராம் இன்குள்ள மூல திணிவு வந்து C2H6க்கு உங்களை கண்டுபிடிச்சிருக்கணும். C2H6 வந்து 24 + 6 வந்து 30 கிராம் மோல் -1. அப்ப இங்க வந்து நீங்க மூல திணிவுக்கு வந்து 30 கிராம் மோல் -1 வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மூல அளவு வரும்? 5.14 மூல் அப்படின்றது வரும். அப்போ ஒரு மூல்ல வச்சவே செய்யறது 5.14 மூல் வச்சு தான் செஞ்சிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு கேள்வி என்ன கேட்டிருந்தது? நியம தோன்றல் வெப்ப உணர்வுகள் வந்து கணக்கு தந்த டேட்டா எல்லாமே வந்து
அப்ப டெல்டா எக்ஸ் சமன் mc into டெல்டா தீட்டா என்ற ஈக்குவேஷனை நீங்க வந்து பயன்படுத்தி சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். m ன்னா அது வந்து நீளத்தை சொல்லிடும். அப்ப b into d c into டெல்டா தீட்டா என்று போடும்போது v வந்து 2 டெசிமீட்டர் கணம் தந்திருக்கேன். ஆனா உங்களுக்கு அடர்த்தி வந்து கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3 தந்தவரையா இவனத்தை நான் வந்து என்ன செய்யறேன், இதை வந்து சென்டிமீட்டர் கணத்துக்கு மாறுறேன். சென்டிமீட்டர் கணம் இன்டூ அடர்த்தி வந்து 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3 இன்டூ சி வந்து 4.2 ஜூல் கிராம் மைனஸ் 1 கெல்வின் மைனஸ் 1 இன்டூ டெல்டா தீட்டா வந்து 25 பவர்ஸியால் அனுமதிக்கப்பட்டதுன்னா 25 கெல்வின் நீங்க பயன்படுத்தலாம். அப்ப இப்ப நீங்க என்ன செய்யணும், சால்வ் பண்ணி எடுக்கணும். 50 தர 4.2 தர 13 ஜூலை எவ்வளவு என்னது 210 கிலோ ஜூல். இவ்வளவு தான் வந்து ஏற்பட்ட வெப்ப உருளை மாற்றம். எவ்வளவுக்கு தசம் 0.1 தசம் 1 மூலுக்கு தான் இவ்வளவு வெப்ப உருளை மாற்றம். ஆனா நீங்க வந்து பயன்படுத்த போற வேல்யூ எப்படிப்பட்டது, நியம பெருமானங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்கிறதுனால முதலாவது நீங்க என்ன செய்யணும், ஒரு மூலுக்கு கண்டுபிடிக்கணும். ஒரு மூல் C2H6 இன் தகனத்தின் போது, கேஸின் தகனத்தின் போது வெளியேறும் வெப்பம் அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு தான் நீங்க வந்து 210 கிலோ ஜூல் வந்து இன்கீழ் தசம் இந்த எவ்வளவு மூணு வேல்யூ இருந்தது தசம் 1.4 மூணு அப்படின்னு போடும்போது விடையா உங்களுக்கு 1500 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 இருக்கு. இதுதான் உங்களோட ஸ்டாண்டர்டான வேல்யூ, நியம பெருமானங்கள் இதான் இருக்கும். இவ்வளவு வந்து என்ன வேல்யூ எடுத்துட்டீங்க எல்லாம் ஓகே. இப்ப வந்து உங்களுக்கு நியமத்துக்கான பெருமானமும் இருக்கு. இப்ப எனிதான் நீங்க வந்து வேலைகளை வந்து கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும். இப்ப இந்த கேள்வியில உங்கள்கிட்ட வந்து கேட்கப்பட்ட கேள்வி என்ன, C2H6 கேஸினுடைய நியம தோன்றல் வெப்ப உருளை அதுக்கான சமன்பாடு முதல்ல எழுதுவாங்க. C2H6 கேஸ் வந்து தோன்றணும்னா அதுல சுயாதீனமா இருக்கிற மூலகங்கள் இருக்குதானே தோன்றணும். கார்பன் சாலிட் ஸ்டேட் இருக்கிற மாதிரியும் H2 கேஸ் ஸ்டேட் இருக்கிற ஒரு சுயாதீன மூலகங்கள் இருந்தால் C2H6 என்ற மூலகம் வந்து மூலக்கூறு வந்து தோன்றி இருக்கு. ஓகே, இதுதான் 2 கார்பன் பேலன்ஸ் பண்ணணும். 3 ஹைட்ரஜன் கேஸ் தோன்றி இருக்கு. ஆனா இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல தகன வெப்ப உருளை பற்றி கதைக்கிறேன். இப்ப வந்து நீங்க ஒரு வேலைக்கு வந்து போடுறதுக்காக நீங்க என்ன செய்யணும், இதுல இருந்துதான் உங்களோட தகன வெப்பம் எடுக்கணும். அப்ப தகன வெப்பம்னாலே ஆக்சிஜன் வேணும் தானே. அப்ப ஆக்சிஜனை நீங்க இதுல ஆட் பண்ணுங்க. இப்படி இந்த பக்கம் நீங்க ஆக்சிஜன் ஆட் பண்ணா என்ன செய்யணும், பேலன்ஸ் பண்றதுக்காக சமன்பாடு மற்ற பக்கமும் ஆக்சிஜன் ஆட் பண்ணணும். அதனால இந்த பிழையும் இல்லை, இல்ல வந்து அப்படியே பேலன்ஸ் ஆகிட்டா சரி. இங்காலே வந்து நீங்க என்ன செய்யணும், ஆக்சிஜன் ஆட் பண்ணணும். இங்காலே ஆக்சிஜன் ஆட் பண்ணணும். ஆனா வந்து இங்கால தகன வெப்ப உருளைக்கு நீங்க போடுற வேல்யூ சேர்த்து ஆக்சிஜனுக்கான வேல்யூ வந்து நாங்க எடுப்போம். முதலாவது இவ்வளவு 2 நாள் பிறகு C2H6 இந்த தகன வெப்ப உருளைக்கான ஈக்குவேஷனை கீழே எழுதுவோம். அப்ப ஆக்சிஜனோட தாக்கும் போது என்ன நடக்கும், கார்பன் ஆக்சைடு கேஸ் H2O லிக்விடாகவும் உருவாகும். சரிதானே. அப்ப கார்பன் ஆக்சைடு கேஸ் வந்து இங்க ஈக்குவல் பண்றதுக்கு 2 கார்பன் இருக்கு. அதனால 2 அதே நேரத்துல 3 ஹைட்ரஜன் அந்த C2H6 இருக்கு. அதனால 3. இப்ப நீங்க ஆக்சிஜனை கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கீழே 7 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப O2 படியா 7/2 ஒன்னு போட்டுட்டு இங்கேயும் அதே வேல்யூ போடுங்க. இதனால இந்த மாற்றம், இதை நீங்க ஆக்சிஜன் ஆட் பண்ணதுனால எந்த ஒரு மாற்றமும்
உங்களுக்கு வர போறது இல்லை. ஏன்னா பேலன்ஸ் பண்ணி தான் இருக்கு. இங்க இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறதுக்காக தான் அந்த ஆக்சிஜன் அதில் ஆட் பண்ணுது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கேள்வியில கார்பன் டை ஆக்சைடு மற்றும் H2O னுடைய தோன்ற வெப்ப நியமம் தோன்ற வெப்ப உடலைகள் தரப்பட்டிருக்கு. அப்ப இங்க இருந்து கார்பன் டை ஆக்சைடு நியம தோன்ற வெப்ப உடலை வந்து -394 கிலோஜூல் மோல் -1 தரப்பட்டிருக்கு. ஆனா வந்து இங்க ரெண்டு கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு ஃபார்ம் பண்ணதுனால × 2 இங்க இருந்து H2O ஃபார்ம் பண்றதுக்கு வந்து அதோட நியம தோன்ற வெப்ப உடலை 286 கிலோஜூல் மோல் -1. அது மூன்று மூலக்கூறுகள் இருக்கிறதுபடியா 3 -0 இவ்வளவு வந்து வந்திருக்கு. இப்ப இந்த வேல்யூ தான் உங்களுக்கு போட்டுருக்கேன். C2H6 என்ற நியம தோன்ற வெப்ப உடலை எவ்வளவு வருது? அப்ப இதுக்கான வேல்யூ தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இதுவும் உங்களுக்கு தெரியும். C2H6 கேஸினுடைய தோன்ற வெப்ப உடலை அதுதான் அது தந்த வேல்யூல இருந்து ஒரு மோலுக்கான நியம தகன வெப்ப உடலை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த வேல்யூ தான் வந்து 1500 கிலோஜூல் மோல் -1 அந்த வேல்யூகள் போடப்பட்டிருக்கணும். சரியா? இப்ப நாங்க வந்து இந்த டைரக்ஷன்ல எழுதுவோம். இது ஃபார்ம் பண்ணி இங்க வரது ஒரு டைரக்ஷன் ஆகும். இவ்வளவையும் ஒரு டைரக்ஷன் ஆகும் எழுதுவோம். அப்ப டெல்டா H அது ஆக்சுவலி மைனஸ் ஆயிடுச்சு. நியமத்தக தகன வெப்ப உடலை வந்து மோஸ்ட்லி மைனஸ்ல தான் இருக்கும். அப்ப மைனஸ் ஆயிடும். C2H6க்கு மைனஸ் அன்ஷூர். அப்ப -1500 கிலோஜூல் மோல் -1 இந்த டைரக்ஷன்ல நீங்க எழுதியாச்சு. ஆப்போசிட் டைரக்ஷன் எழுதணும். 3 தர -286 கிலோஜூல் மோல் -1 இதோட இதை நீங்க ஆட் பண்ணிருக்கணும். அப்ப 2 தர 394 கிலோஜூல் மோல் -1. சோ இதுல இருந்து இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நீங்க டெல்டா H காணலாம். எவ்வளவு இருக்குன்னா -146 கிலோஜூல் மோல் -1. உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி இந்த C2H6 கேஸினுடைய நியம தோன்றல் வெப்ப உடலை எவ்வளவுன்றதான் கேட்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த வேல்யூ தான் வந்து இந்த -146 கிலோஜூல் மோல் -1. ஓகே. அடுத்தது 7வது கேள்வி பாத்தீங்கன்னா 0.159 கிராம் Cu2S ஆனது 4 மோல் நீச்ச-3 சரிவுடைய 500 சென்டிமீட்டர் கனம் KMnO கேரக்டருடன் சேர்க்கப்பட்டது. இப்ப முதலாவது நீங்க என்ன செஞ்சீங்கன்னா இதுக்கான ஈக்குவேஷன் எழுதணும். Cu2S MnO4 மைனஸ் நீங்க சேர்க்கும்போது இதுக்கெல்லாம் வந்து என்ன பிசிக்கல் ஸ்டேட் போடணும். இப்ப நான் சும்மா கால்குலேஷன் செஞ்சு காட்டுறபடியே அது ரேட். இதுல இருந்து உங்களுக்கு தெரியும் MnO4 மைனஸ் என்ன நடக்கும்? தாழ்த்தப்பட்டு Mn2+ வரும். தாழ்த்தனம் நடக்குதுன்னா மற்ற மூலக்கூறுல என்ன நடக்கணும்? ஆக்சிடேஷன் நடக்கணும். ஆனா வந்து இது ரெண்டு மூலக்கூறுமே வந்து ஆக்சிடேற்றக்கூடிய நிலையில தான் இருக்கு. இது வந்து Cu+ இருக்கு, S2- இருக்கு. அப்ப Cu+ வந்து என்ன நடக்கும்? Cu2+ வரும். Cu2+ வரும். மற்றது வந்து SO4 வந்து உருவாகும். முதலாவது என்ன செய்யணும்னா இந்த ஈக்குவேஷன்ஸை நீங்க பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ரெண்டு Cu2+ இது மற்றது Mn2+ வந்து ரெண்டு ஆட் பண்ணுவோம். H2O போட்டுருக்கணும். அமிலம் சேர்க்கப்பட்டிருந்தது. இப்போ அதை டேஸ்ட் போட்டுருக்கோம். சரி, இப்போ இவ்வளவு நான் இது வந்து அவை சொன்னதுக்கான முதலாவது ஈக்குவேஷன். அப்ப இதுல சைவர்சம் 159 கிராம் Cu2S தான் எடுத்திருக்கிறோம். இப்போ முதலாவது நாங்க என்ன செய்யணும்? அதுல மூணு அளவை கண்டுபிடிக்கணும். அப்ப மூணு அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு முதலாவது மூணு பிரிவு தெரியணும். அப்ப Cu2S மூணு பிரிவு வந்து பாத்தீங்கன்னா 63 தரப்பட்டிருக்கு. 3.2
259 கிராம் இருக்கு. அப்ப மோல் ஆஃப் CO2s எவ்வளவா இருக்கும்? இப்ப உங்களுக்கு தரப்பட்ட தெரியும் வந்து 0.159 கிராம். அதுல மூலத்திற்கு 159 கிராம் மூல் -1. அப்ப விடைவா வந்து 1 தர 10 மூல். இதை வந்து சொல்லிட்டு நம்ம KMnO4 மூலளவு உங்களுக்கு அதுக்கான டேட்டாஸும் தரப்பட்டிருக்கு. அதாவது MnO4 மைனஸ் என்னுடைய 500 சென்டிமீட்டர் கிணத்துக்கு 4 மூல் BM-3 4 மூல் மீட்டர்-3 வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து விளைவா என்ன வேல்யூ வந்து இந்த மூல் அளவு வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. MnO4 இந்த 2 × 10⁻³ மூல் வந்து இருக்கு. இன்னொன்றால டிவைட் பண்ண போறோம். மீட்டர்-3 இதே மீட்டர் கணக்கு ஆகிறதுக்காக 2 தர 10⁻³ மூல் இருக்கும் MnO4 மைனஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் Cu2s வந்து எவ்வளவு 1 தர 10⁻³ மூல். இப்போ இவ்வளவு வந்து அந்த டேட்டா அதை நான் மட்டும் எழுதியிருக்கேன். இப்போ உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, பெறப்பட்ட விளைவு கரைசலில் 1 மோல் BM-3 செறிவுடைய 500 சென்டிமீட்டர் கனம் பேரியம் குளோரைடு கரைசல் வந்து சேர்க்கப்பட்டது. உருவாகிய விழுப்படிவு அகற்றப்பட்ட பின் எஞ்சிய கரைசல்ல SO4 அமைப்பு என்ன என்று கேட்டிருக்கு. எவ்வளவு மிச்சம் இருக்குன்னு கேட்டிருக்கு. அப்ப இப்ப இந்த கரைசல் வந்து ஃபார்ம் பண்ணின அந்த நேரத்துல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மோல் ரேஷியோஸ் எல்லாமே வந்து சரியாக இருக்கு. இது 1 தர 10⁻³ மோல் இருக்கு. இதுக்கு 1 இருக்கு, 1 தர 10⁻³ இருக்கு. இங்க வந்து MnO4 மைனஸ்க்கு 2 தர 10⁻³ இருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ரேஷியோஸ் எல்லாமே வந்து சரியா இருக்கு. அப்ப இதே ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி தான் SO4 மைனஸும் மிச்ச எல்லா விளைவு கரைசல்களையும் வந்து ஃபார்ம் பண்ணி இருக்கும். அப்ப விளைவா தோன்றது அதுவும் 1 தர 10⁻³ மூலா இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கரைசல்ல பேரியம் குளோரைடு வந்து நாங்க சேர்க்கும் போது பேரியம் குளோரைடோட ஒரு வீழ்வடிவை உருவாக்கக்கூடிய அளவு யாருக்கு ஆற்றல் இருக்கு? Mn2+ Copper2+ SO4 பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேரியம் குளோரைடோட உங்களோட சல்ஃபேட் சேர்ந்தாதான் பேரியம் சல்ஃபேட் என்ற வீழ்வடிவு வந்து உருவாகும். அப்ப மிச்சம் அயன்களுக்கு வந்து அந்த ஆற்றல் இல்லைங்க, வேற எதுவும் உருவாகணும்ன்ற ஒரு குழப்பமே உங்களுக்கு தேவையில்லை. அப்ப பேரியம் குளோரைடோட இந்த கரைசல் இருக்க SO4 சேர்ந்து விளைவா பேரியம் சல்ஃபேட் என்ற விளைவை வந்து உருவாக்கும். இதெல்லாம் அந்த வீழ்படிவு குறிப்பிட்டிருக்கிறது வந்து பேரியம் சல்ஃபேட் தான். அப்ப இங்க வந்து சல்ஃபேட் அளவு வந்து உங்களுக்கு தெரியும். அங்க இந்த ஈக்குவேஷன் படி நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க 1 தர 10⁻³ 1 தர 10⁻³ மூல். அதே நேரத்துல பேரியம் குளோரைடுக்கு வந்து மூல் அளவு தந்திருக்கிறமான இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா அதை பற்றியும் சொல்லியிருக்கு. பெறப்பட்ட விளைவு கரைசல் 1 மோல் BM-3 செறிவுடைய 500 சென்டிமீட்டர் கனம் பேரியம் குளோரைடு பேரு. அப்ப N7C போட்டு உங்களால இருந்த பேரியம் குளோரைடினுடைய மூல அளவையும் வந்து கண்டுபிடிக்க முடியும். எவ்வளவு 1 மோல் BM-3 500 சென்டிமீட்டர் கனம்னா 500 தர 10⁻³ டெசிமீட்டர் கியூப். இதுல என்னது 5 தர 10⁻³ மூல் இந்த மாதிரி இருக்கும். பேரியம் சல்ஃபேட் + 2Cl- aqueous. இப்ப எல்லாத்துக்குமே வந்து இது ஈக்குவல் பண்ண ஒரு ஈக்குவேஷன் இருக்கும்போது சல்ஃபேட் 1 தர 10⁻³ மூல் இருக்கு. பேரியம் குளோரைடு வந்து 5 தர 10⁻³ மூல் இருக்கு. அப்ப இங்க வந்து என்ன நடக்கும்? இதோட தான் வந்து முடிவடை. மிச்சம் 5 தர 10⁻³ மூல் வந்து இங்க தாக்கும்போது இங்கேயும் வந்து 5 தர 10⁻³ மூல் வந்து அகற்றப்படும். மிச்ச கரைசல் வந்து இதுக்குள்ளே இருக்க போகுது. இங்காலையுமே வந்து ஃபோம் ஆயிருக்கும். 5 தர 10⁻³ மூல் அங்கால ஃபோம் ஆகிருக்கும். அது உங்களுக்கு அங்க தேவையில்லாதபடியா நாங்க இவ்வளத்தோட நிப்பாட்டினோம்னா 5 தர 10⁻³ மூல் வந்து சல்ஃபேட் உருவாகி இருக்கும். இங்க மிச்சம் இருக்காது.
பேரியம் சல்பேட் அங்க வந்து உருவாகி இருக்கும் -10^10 ஆனா இப்ப உங்களுக்கு அந்த வந்த அந்த வீழ்படி வந்து அகற்றப்பட்ட பின்னர் தான் உங்களுக்கு சல்பேட்டினுடைய அந்த ppm கிடைச்சிருக்கு. அதனால இதை பற்றி நீங்க கவலைப்பட தேவையில்லை. இந்த சல்பேட் வந்து இப்ப மிகுதியா அந்த கரைசலுக்குள்ள இருக்கிறது வந்து -10^3 மூல் சல்பேட் தான். இப்ப ppm என்று கேட்கும்போது உங்களுக்கு மில்லிகிராம் DM-3 கரைசல் மில்லிகிராம் DM-3 வந்து நீங்க கொண்டு வரலாம். அப்படி இருக்கும்போது இது முதல்ல மில்லிகிராமுக்கு மாத்தணும். இது மூல அளவு மில்லிகிராமுக்கு மாத்தணும் வேண்டாம். W of sulfate முதல்ல கண்டுபிடிக்கணும். W of sulfate இல்ல -10^3 மூல் மற்றது சல்பேட் இந்த மூலத்திலேயே 96 கிராம் மூல் -1. அப்ப இதை வந்து நீங்க சால்வ் பண்ணணும். 48 மில்லிகிராம் 48 மில்லிகிராம் 10^3 மில்லிகிராம் போடுறேன். மில்லிகிராம் இருக்குதுன்னா இப்ப டெசிமீட்டர் கனம் வந்து ஒரு டெசிமீட்டர் கனம் உங்களுக்கு தெரியும். அப்ப அது இந்த ppm of sulfate நீங்க எழுதும்போது என்ன வரும்? 48 மில்லிகிராம் ஒரு டெசிமீட்டர் கனத்துல இருக்குதா? இதுல ppm எவ்வளவு இருக்கும்? 48 parts per million. ஓகே, இந்த ஆன்சர் வந்து 48. அடுத்தது 8வது கேள்வி பார்த்தீங்கன்னா H2O2 பின்வரும் சமன்பாட்டிற்கு அமைய பிரிகையுறும். அதாவது 2 H2O2 பிரிகையுறும் பெறப்பட்ட சமன்பாடு நியம வெப்பநிலை அமுக்கத்தில் 2.24 லிட்டர் ஆக்சிஜன் சேகரிக்க தேவையான H2O2 மூல் எண்ணிக்கை எவ்வளவு கேட்டு. அப்ப உங்களுக்கு தெரியும் நியம வெப்பநிலை அமுக்கத்தில் ஒரு மூல் H2O2 வச்சுக்கொண்டு உங்களால 22.4 டெசிமீட்டர் கணக்கை வந்து உருவாக்க முடியும், சேகரிக்க முடியும் என்றது தான் அதுல கன்சிடரா இருக்கு. அப்ப இதே கொடுத்திருக்கிற வேல்யூ வந்து ஆக்சிஜன் சேகரிக்கப்பட்டது 2.24 லிட்டர், அதாவது டெசிமீட்டர் கணக்கு லிட்டர் அப்படின்னு போட்டிருக்கா. அப்ப உண்மையாவே வந்து இந்த மூல் எவ்வளவு இப்ப இருக்கிற இதனால உருவாக்கிய ஆக்சிஜனுடைய மூல் அளவு வந்து கண்டுபிடிக்க முடியும். மோல் ஆஃப் ஆக்சிஜன் டெசிமீட்டர் கணம் இன்டு என்ன போடணும்? மூல கனவளவு வந்து நாங்க போடணும். மூல கனவளவுக்கு வந்து வேல்யூ தெரிஞ்சிருக்கோம். அதுல அளவு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். 22.4 மூல் -1 டெசிமீட்டர் கணம். ஓகேவா? அப்ப விளைவா தசம் ஒரு மூல் ஆக்சிஜன் வந்து இந்த தகனத்துல இதுல இந்த பிரிகையில வந்து உருவாக்கி இருக்கு. அதுதான் இதுல இருந்து நீங்க எடுத்துக்கொண்ட டேட்டா. தசம் ஒரு மூல். இப்ப இது உருவாக்குறதுக்கு தசம் ஒரு மூல உருவாக்குறதுக்கு எவ்வளவு H2O2 வந்து தேவைன்னு பாத்தீங்கன்னா ரேஷியோ 1:2. அப்படின்னா சைவசம் ஒரு மூல் 1 ரேஷியோக்குள்ள 2 ரேஷியோக்கு எவ்வளவு மூல் இருந்திருக்கணும்? H2O2னா தசம் 2 மூல் H2O2 வந்து இருந்திருக்கணும். ஓகேவா? அப்ப இந்த ஆன்சர் வந்து தசம் 2 மூல். அடுத்தது 9வது கேள்வி அடுத்ததா பார்க்கணும். இதுல ஒரு ஈக்குவேஷன் தரப்பட்டிருக்கு. அதாவது H2OH 2- 2 I- தாக்கி விளைவா 2 SO4 2- plus I2 வந்து எனும் சமன்பாட்டிற்கு அமைய I- அயன்கள் உள்ள கரைசலில் தசம் சல்பர் மோல் DM-3 K2H2OH கரைசலில் 10 சென்டிமீட்டர்களும் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த கரைசலுக்கு இவர்
அட்டாமிக் என்சைம் CP இருக்கு. தசம் 0.1 மோல் டெசிமீட்டர் -3 இன்டு வால்யூம் வந்து 10 தடவை 10 டெசிமீட்டர் கணக்கு. இப்போ விடைவா என்னது? 0.1 மோல். தசம் 1 தடவை 10 மோல். SiO2 2 மைனஸ் இந்த மூணு அளவு தான் இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கோம். சேர்க்கப்பட்ட போது அயனின் பெறப்பட்டது. இங்க பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோஸ் வந்து சமன்படுத்தப்பட்ட ஈக்குவேஷன் தான். அப்ப இந்த ரேஷியோஸ் வந்து ஈக்குவலா இருக்கிறத வச்சுமா நீங்க என்ன சொல்றீங்க? இது இந்த மோலும் இங்க இருக்கிற மோலும் வந்து சமனா இருக்கிறது என்றது இந்த ஈக்குவேஷனா இருக்கு. தசம் 1/10 மோல் SiO2 ஆகி அதே ரேஷியோட I2 வந்து தசம் 1/10 மோல் வந்து உருவாகி இருக்கு. இப்ப அங்காளவே சொல்லியிருக்கேன் பெறப்பட்டது மேற்படி பெறப்பட்ட அயடினுடன் விளைவா வந்த அயடினுடன் முற்றாக தாக்கம் புரிய தேவைப்பட்ட தசம் 0.15 மோல் -3 Na2SiO3 கரைசலில் ஆக குறைந்த திறனளவுடன் பெற்றிருக்கு. அப்ப முதலாவது உங்களுக்கு I2க்கும் Na2SiO3க்கும் என்ன ரியாக்ஷன் நடக்கும் என்றது வந்து முதல்ல தெரிஞ்சிருக்கும். அதுக்கான ஈக்குவேஷன் நீங்க எழுதணும். Then விளைவா என்ன வரும்? I minus plus S4O6 2 minus உருவாகல. இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணப்பட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு அந்த விளைவு கரைசலில் தசம் 1/10 மோல் வந்து உருவாகிறது. இப்போ இவரோட செறிவு தந்திருக்கு எவ்வளவு ஆக குறைந்த தென்னவளவு வேணும் என்று வந்து கேட்டிருக்கு. ஸோ 0.15 மோல் -3 into V. அது உங்களுக்கு அந்த V தான் உங்களுக்கு கேள்வி. இப்போ இவரதுல இதோட ரேஷியோ பாத்தீங்கன்னா மோல் ஆஃப் I2 க்கும் மோல் ஆஃப் SiO3 2 க்குமான மோல் ரேஷியோ வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு 1/2. உங்களுக்கு மோல் ஆஃப் I2 வந்து இப்போ இதுல டிவைட் பண்ணிருக்கீங்க தசம் 1/10 மோல். Mole of S2O3 2 க்காக இந்த C into V எனக்கு வந்து V வந்து சென்டிமீட்டர் கணக்கிலே விளைக்கொண்டு வந்ததுக்காக நான் 10 சென்டிமீட்டர் இருக்கு. வால்யூம் எவ்வளவு இருக்குல்ல 13.3 சென்டிமீட்டர். பத்தாவது ஒரு தாக்கம் அறை வெப்பநிலையில் ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலும் சுய தாக்கமாக ஈராத அதே அமுக்கத்திலும் உயர் வெப்பநிலையிலும் சுய தாக்கமாக அமைகின்றன. பின்வருவனவற்றுள் இது அறை வெப்பநிலையில் இத்தாக்கம் தொடர்பாக சரியானது. இப்ப இதுக்கு வந்து சொல்லிக்கிறோம் டெல்டா H டெல்டா S ஆகியன வெப்பநிலை அமுக்கத்துடன் மாறவில்லை என கொள்கிறார். இப்ப உங்களோட ஈக்குவேஷன் நீங்க எழுதுங்க டெல்டா G is equal to டெல்டா H minus T into டெல்டா S. இப்ப இதுல ரெண்டு சந்தர்ப்பத்தை பத்தி கதைச்சிருக்கு. இப்ப முதலாவது சந்தர்ப்பத்துல அது சுயமான தாக்கமாக ஈராத வேலைகள், அதாவது இது சுயமான தாக்கம் டெல்டா G வந்து பிளஸ் அது ஓகே. உங்களுக்கு டெல்டா H பத்தி தெரியல, டெல்டா T into டெல்டா S இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு டேட்டா
இருந்திருக்கும். ஒரு அகவெப்ப தாக்கம்னா உயர் வெப்பநிலையில வந்து சுயமானதாக வந்து இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த டைம்ல இருந்த டெல்டா H உண்மையாவே அந்த தாக்கத்திற்கான டெல்டா H வெப்பநிலை வந்து ஒரு சாதாரண உயர் வெப்பநிலை இல்லாம சாதாரண ஒரு வெப்பநிலையில வந்து பார்க்கும்போது அந்த டேட்டாக்களின் படி டெல்டா G வந்து பிளஸ், அது சுயமான தாக்கம் இந்த சொன்னபடியாவே அது டெல்டா G பிளஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். டெல்டா S வந்து பிளஸ் ஆகிருக்கும். என்னன்னா வெப்பநிலை அதிகரிக்கும் போது இந்த வேல்யூ தான் கம்பேர் பண்ணுது அப்படின்னா இது பிளஸ் ஆயிருந்தா தானே அப்படி, அதனால இது வந்து பிளஸ் வேல்யூவா இருந்திருக்கும். அதுக்கு பிறகு டெல்டா H முதல்ல பிளஸ் ஆயிருந்திருக்கு, அதுக்கு பிறகு அது மாறாதபடியா பிளஸ் ஆகிருக்கும். அதனால இந்த வேல்யூ T வேல்யூ வந்து அதிகரிக்கும் போது இது இந்த வேல்யூவோட அதிகரிச்சு மைனஸா வந்திருக்கு. அதனால அந்த உண்மையா அந்த தாக்கத்தின் டெல்டா G வந்து நேரானது அது தெரியும் உங்களுக்கு. டெல்டா H வந்து பிளஸ் ஆயிருந்திருக்கணும், அது எங்க டெல்டா S பிளஸ் ஆயிருந்திருக்கும்.